ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கான்க்ரீட் ஏஎஸ்எம்ஆர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஒர்க் பிளேஸை நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய டெக்ஸ்சர்ஸ் புதுசாக ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு சில டெக்ஸ்சர்ஸ் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு க்ரம்லிங் பண்ணி காட்ட போகிறேன். இது என்னோடய பியூர் சிமெண்ட் கிராக் சவுண்ட் வரும். இது நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சிமெண்ட் தான் இது. ஹார்ட் ஷேப்பு ப்ளஸ் பால் ஷேப், கொஞ்சம் சங்க்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ காயணும், அவ்வளோதான். இப்போ ஒரு சில டெக்ஸ்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு க்ரம்லிங் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? இது என்னோடய பியூர் கான்க்ரீட் கிரிட்டி சாண்ட். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் கிரிட்டி சாண்ட். இது கான்க்ரீட்டு. இந்த மணல் என்னோடய ஃபேவரட் கான்க்ரீட் சாண்டு தான் இது. இதை கம்ப்ளிங் பண்ணி கையோடு நான் டுட்டோரியலும் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நம்ம இது பண்ணோன்னா அப்படியே அது டுட்டோரியல் பண்ணுறதுக்கு மட்டும் லேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் கையோட டுட்டோரியல் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் சங்க்ஸ் மட்டும் எடுத்து வச்சேன் க்ரம்லிங் லாக் போடுறதுக்காக. அதனால் இப்போ உங்களுக்கு நான் க்ரம்லிங் பண்ணி காமிச்சேன். இதையும் சர்க்கிள் ஷேப் பண்ணி வச்சுருவேன். இந்த சைடில் பார்க்குறது க்ரீன் சாண்டு வாட்டர் க்ரம்லிங் பண்ணது. அது இருங்க பார்க்கலாம். ரெட் சாண்ட் சங்க்ஸாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. டேம்ப் க்ரம்லிங். இது கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா க்ரம்லிங் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இதை டுட்டோரியல் பண்ணிடணும். அப்போ தான் அது சீக்கிரமாக காயும். அதனால் இப்போ நான் டேம் க்ரம்லிங்கே பண்ணிடுறேன். சவுண்டு பார்த்தீங்களா எப்படி கேட்குது?
சரியான சவுண்டு பேக்ரவுண்டில். இதில் நல்ல க்ரீன் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க தான் இவ்வளோ டார்க்காக இருக்குது இந்த கலர். இது வந்து என்னோட ஸ்கை ப்ளூ கலர். அது கொஞ்சம் சாஃப்ட் சாண்டாக இருக்கும் க்ரீனு. ஸ்கை ப்ளூ வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சர்க்கிள் ஷேப் சீரீஸ் போடுறதுக்காக பிளாக் சார்கோல், மை ஃபேவரட் கான்க்ரீட் கிரிட்டி சாண்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ரம்லிங் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் தான் இது. இது வந்து நம்ம எல்லோ சாண்டு. இது வந்து பியூர் சிமெண்ட் ரீயூஸ் சிமெண்ட். இது வந்து கொஞ்சம் சரியாக வரல ஃபினிஷிங், அதனால் இது நான் உங்களுக்கு க்ரம்லிங் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இன்னும் ட்ரை ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஆகிடுமோன்னு பயந்தேன், பரவாயில்ல. இப்போதைக்கு இது மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். பிளாக் சார்கோல் கான்க்ரீட்டு ஒரு 4, இது ஒரு 5. இது வந்து சாண்ட் சிமெண்ட், ஓல்டு சாண்ட் சிமெண்ட் 5 டெக்ஸ்சர் ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வாட்டர் க்ரம்லிங் சீரிஸ் போடலாமா, ட்ரை க்ரம்லிங் சீரிஸ் போடலாமான்னு எனக்கு சஜஷன் கொடுங்க. இதுக்கப்புறம் பண்ணுறதும் நான் சர்க்கிள் ஷேப் தான் பண்ண போகிறேன். ஆனால் இது கண்டிப்பாக ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். போயிடுச்சா, எடுத்து வைக்கும்போதே போயிடுச்சா. கண்டிப்பாக இது ட்ரை ஆக டைம் எடுக்கும். இது உடஞ்சிருச்சு, உங்களுக்காக தான் உடஞ்சதுன்னு நினைக்கிறேன், க்ரம்லிங் பண்ணி காட்டுறதுக்காக.
இந்த சர்க்கிள் ஷேப் மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சீரீஸ் போடலான்னு சொல்லிட்டு. வாட்டர் சீரீஸா, ட்ரை க்ரம்லிங்கா, இல்லை க்ளே பாட்டா, எது வேணும்னு சொல்லுங்கள், போட்டுடலாம். இது வந்து ஸ்டார் ஷேப் தெரியுதா, ஸ்டார் ஷேப் மேக் பண்ணேன், ஆனால் அது பிரேக் ஆகிடுச்சு பிளாக் சார்கோலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் பாருங்கள், காற்று பார்த்தீங்களா எப்படி அடிச்சிட்டே இருக்குது, இப்படியே தான் அடிச்சிட்ருக்கு ஃபுல் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஹைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.